வணக்கம் மீனராசி நண்பர்களே. குரு பெயர்ச்சி வரப்போகுது. அதனால் குரு பெயர்ச்சி பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆக போகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். இது மீன ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு தான். அதனால் குரு நல்லா இருக்கிற போது தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், அதே மாதிரி தொழில் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். குரு சரியில்லாமல் எப்போயெல்லாம் போதோ அப்போ பூரா உங்களுடைய வாழ்க்கையும் சரி இருக்காது, சரியான வேலை வெட்டியும் இருக்காது, பொருளாதாரமும் இருக்காது, சரியான தொழிலும் இருக்காது. அதே மாதிரி எவ்வளவெல்லாம் நம்ம சிரமப்படணுமோ சிக்கல் படணுமோ அத்தனையுமே பட ஆரம்பிச்சிருவோம். ஏற்கனவே சனி பகவான் வேற உங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது, 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே நிறைய விரயத்தை கொடுக்கும். குறிப்பாக வாகனம் சார்ந்த வகையிலலாம் சம்பாதிக்க முடியாது, நிறையா காசு பணத்தை இழந்துருவோம். அதே மாதிரி நிறைய அளவுக்கு அதிகமான விரயங்களை கொடுக்கும். ராகு பகவான் எந்த காரியத்தையுமே நடக்க விடாமல் நம்மளை தடங்கல் பண்ணி நம்மளை நிப்பாட்டி நம்ம மனசை காயப்படுத்துகிற வேலையை தான் அந்த ராகு செஞ்சுக்கிட்டு இருப்பார். கேது திருமணம் நடக்கிற வேண்டியவங்களுக்கு திருமணத்தை நடக்க விடாமல் தடுக்கிற வேலையை பார்ப்பார். நடந்து முடிஞ்சவங்களுக்கு கணவன் மனைவியை நிம்மதியாக வாழ விட மாட்டார். சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை, தகாத உறவு, சந்தேகப்படுறது, அதனால குடும்பத்தில் சண்டை, பிரிவு, கணவன் ஒரு இடத்துல இருக்கிறது, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது, கோவிச்சுக்கிட்டு போகிறது, சிலருக்கு டிவோர்ஸ் மாதிரி ஆகிறது, டிவோர்ஸ் பண்ணணும்னு பேசுறது, டிவோர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது அல்லது நடந்து முடிஞ்சிருக்கிறது, இதை பூரா அந்த கேது தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ குரு பகவான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவாரா அப்படின்னுலாம் கூட கேட்கலாம். கண்டிப்பாக சரி பண்ணுவார். அவர் எதை சரி பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா மீனராசி அப்படிங்கிறது நல்ல ராசி தான், நல்ல முயற்சியுடைய ராசி, தைரியம் தன்னம்பிக்கை உள்ள ராசி, ஆனால் நல்ல குணமுள்ள ராசி, யதார்த்தமான ராசி. ஆனால் அவங்களுக்கு தான் பார்த்துக்குங்க அந்த சோதனைக்கு மேலே சோதனை, அந்த வேதனைக்கு மேலே வந்துடுது. எப்பயுமே நல்லவனை சோதிக்கிறது தானே இந்த உலகத்தினுடைய பண்பே. அதனால தானே என்னமோ உங்களை நிறைய சோதிச்சிருச்சு, நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் இங்கே சுமக்கிற மாதிரி அது பண்ணிருச்சு. சரி, போனது போகட்டும். இந்த குரு பகவான் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் 4வது ராசிக்கு போகிறதுனால சொத்து சுகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு விலகிருங்க. பூர்வீக சுத்துப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகும். ஏதோ ஒரு வகையில் வாங்கின சொத்தில் இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகும். சொத்தில் இருக்க பராமரிப்பு செலவுகள் கூட விலகிடும். சிலருக்கு வீடு கட்டுறதுக்குடைய யோகமும் வாகனம் வாங்கிறதுக்குடைய யோகமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வருங்க. ஆக சொத்து சம்மந்தப்பட்ட வேலையில் நற்பலனை கொடுக்கும். அதே மாதிரி சொந்த பந்தமெல்லாம் பகையாக இருந்தால் அந்த பகையை பூரா தீர்த்து வைக்கும். தாயார் பகையை தீர்த்து வைக்கும். தாயாருக்கு உடல் நலத்தை சரி பண்ணும். சொந்த பந்தத்துக்கிட்ட யாருக்கிட்ட பகை இருந்தாலும் சரி, நம்ம உறவினராக இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் அந்த பகையான உறவுகள்லாம் மறுபடியும் சேரக்கூடிய நேரம் இது. அப்போ இந்த குருபெயர்ச்சியில் எல்லாமே சேருவாங்களான்னா கண்டிப்பாக சேருவாங்க. அதே மாதிரி குரு பகவான் முக்கியமாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குற போது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் ஓடாத தொழில் கண்டிப்பாக இனிமேல் ஓட ஆரம்பிக்கும். தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழிலில் நஷ்டம் வந்திருந்தால் இனிமேல் நஷ்டமோ கஷ்டமோ வராது. அப்போ இனிமேல் தொழில் நல்லா ஓடும், நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் வரும். 10 ரூபா சம்பாதிக்கலாம், 5 ரூபா மிச்சம் பண்ணலாம், வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போகலாம். ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கணுன்னாலும் தாராளமாக தொடங்கலாம். தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. சிலருக்கு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் வந்தால் தொழில் தொடங்கிக்கங்க. புதுசாக தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கிக்கங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அடுத்தடுத்த தொழில்கள் தொடங்கணுன்னாலும் நீங்கள் தொடங்கிக்கங்க. தொடங்கி தரும். தொடங்கக்கூடிய தொழில்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். வேலைன்னாலும் அப்படி தான்.
வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதே மாதிரி வேலையில் இருக்கோம், நமக்கு ஒரு சம்பள உயர்வே இல்லை, ஒரு பதவி உயர்வே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தான் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அப்போ வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலையில் இருந்தால் முன்னேற்றம் இல்லைன்னா முன்னேற்றத்தை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி பேரு புகழெல்லாம் கொடுக்கும், செல்வம் செல்வாக்கியத்தெல்லாம் கொடுக்கும், கடன் காட்சி பிரச்சனைகள்லாம் அடைச்சி விடும், மனசில் வந்து ஒரு நிம்மதி பிறக்குங்க, சந்தோஷமான விஷயமெல்லாம் நிறையா நடக்கும் உங்கள் வீட்டில். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும், அதனால் வம்பு வழக்குகள் எல்லாமே தீரும், உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் விலகும், ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு விலகிறதுக்குடைய அமைப்பு அது கொடுக்கும். அதே போல் உங்களுடைய 12வது ராசியையும் பார்க்கும். அப்போ 7.5 சனியில் விரயச்சனி வந்து நிறைய விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த குரு பார்க்குறனால அந்த விரயங்கள் பூரா சுப விரயங்களாக மாறிடும். விரயம் வரும், செலவாகும், ஆனால் நல்ல வழியில் செலவு பண்ணுவோம். எப்படி? நிறைய காசு பணம் போகும், ஆனால் வீடு கட்டுறதுனால போகும், அல்லது வீடு வாங்குறதுனால போகும், அல்லது சொத்து வாங்குறதுனால போகும், வண்டி வாகனங்கள் வாங்குறதுனால போகும், வீட்டில் விசேஷம் வைக்கிறதுனால செலவுகள் ஆகும். அந்த மாதிரி சுப செலவுகள் தான் வரும். ஏதோ ஒரு பொருள் அது இதுன்னு வாங்குற மாதிரிலாம் செலவுகள் வந்து வரும். ஸோ அந்த கெடுவலன்கள் அப்படிங்கிறது இனி வராது. தேவையற்ற வகையில் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க. வணக்கம் நண்பர்களே. 2019வது வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இது வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா ராகு கேதுவே இப்போ விலகிருச்சுல்ல, அப்போ கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இனிமேலும் கொஞ்சம் சரியாயிடும். அதனால் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் சண்டை குறைஞ்சிரும். அதே மாதிரி வாய் பேசாமல் இருந்தால் மறுபடியும் வாய் பேச ஆரம்பிங்க, பேசலாம். அதே மாதிரி பிரிஞ்சு இருக்கவங்க மறுபடியும் சேரணும்னு நினைங்க, சேர்றதுக்கான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக சேர முடியும். ஒரு சிலர் டோட்டலாகவே பிரிஞ்சு டைவர்ஸே வாங்கியிருந்திருப்பாங்க, அவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? ஆனால் அப்படி ஒருவேளை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தால் மறு திருமணம் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த மறு திருமணம் வந்து நடக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆக கெடுபலன்கள் எல்லாம் குறைஞ்சு மிகப்பெரிய லெவலில் அருமையான பலன்களை
சந்திக்கக்கூடிய நேரம்தான் இது. ஒரு யோககரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரம்தான் இது. அதனால் இந்த குருபெயர்ச்சி மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.